நினைச்சேன் இந்த சாரி எடுக்கவே உனக்கு எப்படி இருக்குமோ என்னவோன்னு. ரொம்பவே அழகா இருக்கு தெரியுமா? அரவிந்த், நிஜமா இதெல்லாம் எனக்கு வேணாம் அரவிந்த். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? உனக்காக நான் கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கியிருக்கேன் வச்சிருக்கேன், இப்படி பேசிட்டு இருக்க? அதுக்குன்னு இல்லடா, அத்தை பேசின பேச்சை கேட்டதானே, ஒன்றும் இல்லாதவ அப்படி இப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இங்கே பாரு, வாய் இருக்குன்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுக்குன்னு அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. நான் அப்பயே சொன்னேன், நீ இந்த வீட்டுக்கு வரதட்சணை கொண்டு வந்து தரணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. உன் மனசுக்கும் உன் தங்கமான குணத்துக்கும் நான் தாண்டி உனக்கு வரதட்சணை கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னேன். அந்த மாதிரி இப்போ நான் செஞ்சுட்டேன்ல, அப்புறம் என்ன? எத்தனை காலத்துக்கு தான் ஆம்பளை பசங்க நாங்களே உங்ககிட்ட வரதட்சணை கேட்கறது? நாங்களும் ஆசைப்படுவோம்ல, என்னை கட்டிக்க போகிற பொண்ணுக்கு நான் வரதட்சணை போட்டு தூக்கிட்டு வரணும்னு. டேய், எனக்கு இப்போ இதை பற்றியெல்லாம் யோசிக்கிற நிலையே இல்லைடா. அம்மா அப்பாவை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குடா. இங்கே பாரு, அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுவோம். நம்ம வாழ்றதை பார்த்து அவங்களே புரிஞ்சுப்பாங்க, சரியா? கொஞ்சம் பொறுத்திருந்தா கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காதுடா. எல்லாம் எங்கள் அப்பாயே சொல்லணும், அவசரப்பட்டுருச்சு. இல்லைன்னா எவ்வளோ அழகா இது எல்லாரும் வந்து நம்ம வீட்டு திறப்பு விழாவுக்கு எல்லாமே பண்ணி நீ முறைப்படி வந்து என் வீட்டில் பொண்ணு கேட்டு எல்லாம் பண்ணியிருக்கலாம். கடைசியில் வெண்ணை திரண்டு வர நேரத்தில் தாலியை உடைச்ச கதையா எங்கள் அப்பா எல்லாமே முடிச்சு கட்டிடுச்சேடா. கெட்டதுலேயும் ஒரு நல்லது, இந்த பூஜையில் நீ என் பக்கத்தில் நின்று உட்காந்து இந்த பூஜை பண்ணணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுக்குன்னு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சுட்டு அவங்க கண்ணீர் கம்பளையிலையும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ கூட உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கதான் செய்யுது. இந்த வீடை வேற யாரோ ஒருத்தர் கட்டலை. உங்கள் அப்பா உனக்காக பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் தான் இப்போ நீ வந்து வாழ போகிற, புரியுதா? இன்னைக்கு வேண்டான்னு சொன்ன ஒருத்தர் நாளைக்கு உன்னை வேணும், என் பொண்ணுடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம், சரியா? என் அம்மா எது பேசினாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடு. உனக்காக நான் இருக்கேன். இப்போ என் அப்பா உனக்காக இருக்காரு, புரியுதா? நாங்கள் பார்த்துக்குறோம். நீ என்னைக்கு எந்த இடத்துலையும் கண்ணீர் சிந்தக்கூடாது. உன் கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே நான் தான், புரியுதா? வா, டைம் ஆயிடுச்சு, போவோம். சரிடா. ஷோ, விசேஷத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு. தங்கச்சி வேற நம்மளை பார்த்து நினச்சிக்கிட்டே இருக்கும், என்னடா இது அண்ணனே இன்ன வரைக்கும் வரல, அண்ணன் நம்ம மேலே கோவத்தில் இருப்பான் போல இருக்கு, அதான் வராமல் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்நேரத்துக்கு காலையில 100 ஃபோன் அடிச்சிருக்கோம், வாங்கண்ணே வாங்கண்ணேன்னு. இன்ன வரைக்கும் ஃபோன் அடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அது நம்ம மேலே கோவமாக இருக்குன்னு அர்த்தம். ஷோ, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே இவங்க 2 பேரும் உள்ள. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? வெரசா வாங்கம்மா, மணி ஆகி போச்சு. நமக்காக எல்லாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்றத சரி. வாங்க வெரசா. அடடே, யாருடா இது? யாருன்னு தெரியலையா? நம்ம பிள்ளைதாங்க. ஆத்தாடி, என் பிள்ளைக்கு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. முதல்ல என் காலடி மண்ணை எடுத்து என் பிள்ளைக்கு சுத்தி போடணும். வாங்கிட்டு இருந்த நகனட்டெல்லாம் நம்ம பொண்ணுக்கு போட்டோனையும் புது பொண்ணு கணக்கா இம்புட்டு அழகா இருக்கா பாத்தியா? புது பொண்ணு என்னப்பா, என் மாமனை கட்டிக்க போற பொண்ணே நான் தானப்பா. ஏங்க, உங்க தங்கச்சி வேற சொன்னா இந்த வீடு திறப்புள்ள அன்னைக்கே முக்கியமா ஒரு முடிவு எடுக்க போறேன்னு. ஒருவேளை பையன் கிட்ட சொல்லி கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சாலும் முடிச்சிருவாளோ? முடிக்காம விடுவேனா நானு? பேசுற பேச்சிலேயே அவ இதுதான் சாக்குன்னு தாழ்க்கையரை கொடுத்து நம்ம புள்ள கழுத்துல கட்டி இன்னைக்கு புது வீட்டுக்கு நம்ம பிள்ளைய மகாராணியா உட்கார வைப்பேன். எப்பா, அப்ப மாமா என்னை கல்யாணம் பண்ணிக்குவாராப்பா? கல்யாணம் பண்ணிக்காம அவன் எங்கம்மா போறான்? உன் கழுத்துல அவன் தாலியை கட்டுறான். அதெல்லாம் சரி, புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு பண்ட மாத்திரம்லாம் வாங்கணும்னு சொன்னனே, எங்க ஒன்றும் வாங்காம எப்படி வெறுங்கையோட போறது? அடியே, என் புள்ள வாழ போற வீடுடி. சாதாரணமா போய் இறங்கவே நினைச்சிட்டு இருக்கியா? 1 லாரி வண்டியிலேருந்து பாத்திரம் வந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு தேவையான தட்டு முட்டு சாமான்லேருந்து கரண்டியிலேருந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் லொட்டு லொசுக்குன்னு மொத்தத்தையும் இறக்குறேன் என் பிள்ளைக்காக. என் பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாண சீர்வரிசை மாதிரி இன்னைக்கு போய் இறங்கும். பார்க்குறவங்களே அசந்து போயிடுவாங்க நான் வைக்கிற சீரை பார்த்து. அதுவும் என் பொண்ணு கழுத்தில் போட்டிருக்க நகனட்டை பார்த்து அந்த பயம் மயங்கி மாமன் பொண்ணை தவிர மாடன் பொண்ணு எதுக்குன்னு சொல்லி கழுத்தில் தாலி எடுத்து கட்டுவாண்டியே. நம்ம பிள்ளையோட ஆசையை நம்ம தாங்க நிறைவேற்றி வைக்கணும். நிறைவேற்றாம போயிடுவேன்னு நினைக்கிறியா? எம்மாடி தங்கம், இன்னைக்கு உனக்கு கல்யாணம் டி தங்கம். சரிங்கப்பா. சரி சரி, மணி ஆகி போச்சு. இங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தோம்னா பூஜைக்கு போக முடியாது. வாங்க போவோம். ஆமாம்மா, மணி ஆயிட்டு. முடியாம போவோம். அடடே மைசன், மருமவ சும்மா தங்கச்சல கணக்கா சும்மா தக்க 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 தக்கான மின்னுறாங்களே மைசன். உங்க செலக்ஷன் என்னைக்கும் தப்பாவே ஆகாது மைசன். விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் தான் கேக்குது. என்னடி தங்கச்சலைய பத்தி பேசும்போது தகரத்துக்கு கோவம் வருது? அடியே, இப்ப போக தாண்டி போறான். என் புள்ள பெரிய வீடு கட்டியிருக்கான். அங்க போய் நாங்க வாழதான் போறோம். நீ இங்க உக்காந்து வெக்கு வெக்குன்னு பார்த்து வெந்து வெந்து சாவு. வெந்து நான் சாவ போறேன்னா இல்ல நீங்க எல்லாம் சாவ போறீங்களான்னு பாரு. இவரு பையன் புது வீடு கட்டி இருக்கான். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அவன் வீடு கட்டணும், அவன் நல்லா இருக்கணும், நீ தானடி கனவு கண்ட. இப்ப என்னடி இந்த சாப்பை விட்டுக்கிட்டு திரியிற?
நீங்களா தூக்கி தலைமாட்டில் வைப்பீங்க, உங்களுக்கு ஆகலைன்னா தூக்கி கால் மாட்டில் போடுவீங்க. ஐயோ உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? அவன் உன்னை எத்தனை நாள் கழுவி கழுவி ஊற்றிருப்பான், அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பான். இன்னைக்கு ஓசி குடிக்கோசரம் அவன் கூட போய் நிற்கிறியே, உனக்கெல்லாம் ரோசம் சூடு சொரம் எதுவுமே இல்லையா? ஏண்டி, என்னை பொறுத்த வரைக்கும் நித்யானந்தன் தான் என்னுடைய குரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நோ சூடு நோ சொரணை, ஒன்லி சோறு. வெங்காயம் உன்னெல்லாம் பாரு, என்ன பண்றேன்னு பாரு. இப்போ சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, முதல்ல சேலையை கட்டிட்டு கிளம்புங்க. வாங்க, அங்கே வந்து பூஜை நடக்கிற இடத்துல வந்து உட்காருங்க. ஆமாண்டா, கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து இங்குட்டு தூரம் ஆளாக்குனேன். இன்னைக்கு எவ்வளோ இந்த ரோட்டில் போகிறவ சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வருவேன். நான் அதை பார்த்துட்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கியா? வயிறறிஞ்சு சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. அவன் உன்னை விட்டுட்டு ஓட தான் போறா பாரு. அடே, அடிச்சேன்னு வையி பல்லுக்குள்ளெல்லாம் கல்லு போயிடும். என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பெத்த பிள்ளைக்கு சாபம் விடுறா பாரு, சாபம். ஊத்த வச்சிருக்கி இங்கே பாருமா, நீ அழாத. நம்ம வீட்டு விசேஷம், நீ அழக்கூடாது சரியா? வீட்டுக்கு வந்த புள்ள கண்ணீர் வடிச்சதுன்னா அந்த குடும்பம் எக்காலத்துக்கும் நல்லா இருக்க முடியாது. அதெல்லாம் யார் பேசணுன்ற அறிவு விவசாயம் இல்லாம போச்சு. அடி போடி ஊத்த வச்சிருக்கி. இவெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு. நல்லவங்க சபமே இந்த காலத்துலலாம் பழிக்க மாட்டேங்குது. இவ ஊத்த வச்சிருக்கி, நார வைக்காரி, காலையிலேருந்து பாண்ட கணக்காக இருக்கிறா, தலைவிரி கோலமா. இவெல்லாம் சொல்லி தான் பழிக்க போகுதா? வாங்கம்மா, நீ வாமா. எப்பா நீ வாப்பா. ஏம்மா, இப்போ உன சந்தோஷப்படி ஒன்னே பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீ சந்தோஷப்படுவேன். நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்ட்டு தானே இவ்வளோ பேசுகிற. இங்கே பாரு, நேரத்துக்கு என் அண்ணன் பிள்ளைய மட்டும் நீ கட்டியிருந்தேன்னு வையி, வீடு நிறைய ஜாமான் சட்டை இறக்கிடுமா. தங்க சில கணக்கா என் அண்ணன் புள்ள பித்து வச்சிருக்கான், தங்கத்திலேயே போட்டு கொளிப்பான். அப்படியாப்பட்ட வீட்டில் அந்த பொண்ணு எடுக்கிறத விட்டு ஒன்றும் கழுதையை போய் கட்டிக்கிட்டு வந்துட்டு வாய் பேசுறியா நீ வாயி? நாளைக்கே ஒரு கஷ்டம் நஷ்டம்னா என் அண்ணங்காரன் அம்புட்டும் கொடுத்து வரலாம். இது பஞ்ச பரதேசி குடும்பம், இது நம்ம இருந்தால் இங்கேருந்து கொடுக்கணும். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னா அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். அவங்களெல்லாம் பையனை பேசிவிட்டான் அடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு அருவாவை தூக்குனேன். நீ பேசுற பேய்க்கு உன் அருவா இல்லடி, உன் நாக்கை இழுத்து வச்சு கடிச்சு துப்பி போடுவேன் பார்த்துக்க. எப்பா, இந்த ஊத்த வச்சிருக்கிட்டு நின்று பேசாதீங்க, வாங்க நம்ம போய் நம்ம பொழப்ப பார்ப்போன்றேன். நீங்க 2 பேரும் கேட்காம இருக்கீங்க. வாங்க நம்ம போவோம். உண்மையை சொல்ல போனா குடிகாரனை கூட நம்பிடலாமா? உங்களை மாதிரி கூடையே இருந்தவங்க நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் கூட இருந்துட்டு நல்லா இருக்கும்போது வயிற்றுச்சல் போடுறீங்க பார்த்தீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை தான் கூடையே வச்சுக்க கூடாதுன்னு தோணுது. சி, இவ்வளோ கேவலமாக பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க பாருங்க. யார் தங்கம் யார் தகரனே புரியாமல் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். குடும்பமே சேர்ந்து இந்த ஒன்று நேர கழுதையை கட்டிக்கிட்டு வந்துட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க இப்போதான். ஐயோ, இப்போ எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலையே. எங்கள் அண்ணன் வேற இன்ன வரைக்கும் ஒரு போனும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அண்ணன் வானேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் கிட்ட பேச போகிறேன்னு தெரியலையே. எங்கள் அண்ணன் இனிமே என்னை மதிக்காது, இனி தங்கச்சே இல்லைன்னு தலை முழுக போகுது. ஐயோ ஆண்டவரே, இப்போதான் எங்கள் அண்ணன் என்னை தங்கச்சின்னு ஏற்றுக்குச்சு. அப்படியாப்பட்ட அண்ணன் இனி என்னை தங்கச்சின்னு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டானுங்களே குடும்பமாக சேர்ந்துக்கிட்டு. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அண்ணன் முகத்தில் நான் எப்படி முழிக்க போகிறேனே தெரியலையே. இவன் ஓசி குடிக்கு அவன் அலைஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. அம்மா அம்மா வாம்மா. நீ இல்லைன்னொன்னே இந்த வீடாவே இல்லைம்மா, ஏதோ நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா நிம்மதியா இருக்கு. பாத்தியா இவளுக்கு கொழுப்ப? நான் எவ்வளோ செஞ்சிருப்பேன். சோறுலேருந்து தண்ணியிலேருந்து கொண்டு வந்து வெட்டிலேயே நீட்டுனேன். இது நரகம் மாதிரி இருக்கான். இவங்க ஆத்தா கறி வந்தது சொர்க்கமாக இனிக்குதான். பேசுகிறா பாரு பேச்சுன்னு. ஏய், இந்த நேரத்தில் நீ அழக்கூடாது. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஆஸ்பத்திரிக்கு போனியா? இல்லைம்மா, உன்னை இந்த சூழ்நிலையில எப்படிம்மா விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியும்? நீ வாரன்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அதாம்மா இருந்துட்டேன். அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ அழுகாத சரியா? தம்பி எப்படிப்பா இருக்கீங்க? நாங்க உங்களை கேட்கணும், நீங்க எங்களை கேட்குறீங்களா அத்தை? பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வாங்கய்யா. என்னாலதான் போக முடியல, வர முடியல. அவளுக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை.
ஆ பிள்ளைக்கு மட்டும் குழந்த பிறந்து பார்த்தா தான் சாவாங்க. ஏன் பையனுக்கு தான் குழந்த பிறந்துச்சு, அதை பார்த்துட்டு போய் சாவ வேண்டிதானே. இருந்துக்கிட்ட மனுஷன் உசுறு எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு நம்மளும் இங்கேயே நிற்கக்கூடாதுடி. நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்க, குடும்பத்துக்கே நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் மொத்தமாக நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே போய் கூட்டத்தோடு கும்மி அடிச்சிரு. அத்தை அத்தை அத்தை, எப்படி அத்தை இருக்கீங்க? நீங்க இல்லைன்னோடையும் எனக்கு செத்தரலாம் போல இருந்துச்சு அத்தை. செத்தரலாம் போல இருந்துச்சா? ஏண்டி? இல்லத்த, நீங்க இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நொயின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க இல்லைன்னொன்னே இந்த வீடு மயான அமைதி மாதிரி ஆயிப்போச்சு அத்தை. ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? மயான அமைதி செத்து சுடுகாடுன்னு என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? இல்லத்த, நீங்க அன்னைக்கு வேற செத்து குழந்தையா பிறப்பேன் போல இருக்குன்னு வேற சொல்லிவிட்டீங்களா அன்னைக்கு. நான் கூட அத்தை நீங்க மண்டையே போட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன் அத்தை. உமா வாயை மூடு உமா. எந்த நேரத்துல எதை பேசணும்னு கூட இல்லாம விவசாய இல்லாம பேசிட்டு இருப்ப. அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. ஐயோ, உங்களுக்கு என்ன தெரியும்? அத்தைக்கு எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்க நீயே? அடியே அம்புட்டு பாவம் பண்ற உங்க ஆத்தாலே உயிரோட இருக்கும்போது நான் யாருக்கு மனசெறிஞ்சு ஒரு பாவமும் பண்ணல. அப்புறம் எப்படி கடவுள் என்ன சீக்கிரம் கூட்டிக்கிட்டு போவான்? உங்க ஆத்தாலாம் இருக்கும்போது நானும் இருப்பேன். அவன் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் மண்டையை போடுவேன். நீ கவலைப்படாத. கிளட்டு கிளவி பேச்சா பேசுது பேச்சு. என்னடி ஒன்றும் பேசல? இன்ன வரைக்கும் அழுத? ஆமா அத்தை, ஆமா. எங்க அம்மா கொஞ்சம் நஞ்ச பாவமா பண்ணிச்சு. ஊறுப்பட்ட பாவம் தானே பண்ணி இருக்குது. சரி, அம்மாவை பாத்துக்கோங்க சரியா? நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? போகும்போதே எங்க போறேன்னு கேளு, விளங்கிடும். அக்கா அம்மாவை கூட்டிட்டு போக்கா. அம்மாவுக்கு ஜூஸ் எதுவும் போட்டு கொடுங்க. சரிடா, வாமா பார்த்து வா. என்னங்க? என்ன? எங்க ஆஸ்பத்திரிக்கு ஊறுப்பட்ட செலவா இருக்குல்லங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில் என்ன சும்மா தர்மத்துக்கா பார்ப்பாங்க? காசு கட்டினா தான் பார்ப்பாங்க. அதாங்க, எம்பிட்டுங்க செலவானுச்சு? அதானே, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. எம்பிட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல, அத்தையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, அது சந்தோஷம்னு உனக்கு சொல்ல வரல. ஐயோ காசு போச்சேன்னு தான் உனக்கு அடிச்சுட்டு கிடக்கிறல்ல. ஆமா, என்னைக்கு பார்த்தாலும் உங்களுக்கு என் மேல சந்தேகம்தான். எனக்கு எதுக்கு அந்த மாதிரி எண்ணம்? நம்ம அத்தைக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு வருத்தத்துல தாங்க கேட்டேன். வருத்தத்தில் கேட்குறவளா இருந்தா அத்தைக்கு இப்படி ஆகிப்போச்சே, என்ன சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க, என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நீ அதை கேட்கணும். அதை விட்டுவிட்டு எம்பிட்டு செலவாயிருச்சுன்னு கேட்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் என்ன நீங்கள் தப்பாகவே தான் புரிஞ்சுக்குவீங்க. காசு எதுவும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுவீங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஏன் கஷ்டம்னு சொன்னால் உடனே உன் வீட்டிலேருந்து எனக்கு காசு அள்ளி கொண்டு வந்துட போறியா? இல்லை நீ எதுவும் உள்ளே பதுக்கி வச்சிருக்க காசு எடுத்து வெளியே கொடுத்துட போறியா? அதுவும் செய்ய மாட்டல்ல, அப்புறம் என்ன? என்ன இந்த லூசு பயலை காணுச்சு? எதை கேட்டாலும் குண்டக்க மண்டக்கையே பேசிக்கிட்டு இருக்கான். ஷோ, மச்சாங்கிட்ட வேற போய் பேசி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது? பாவம் அந்த பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதையே மறைச்சிக்கிட்டு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. நேற்றே சொல்லலான்னு பார்த்தா இந்த அத்தை வேற நொய்யின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு. இதில் சொல்ல முடியாமல் போச்சு. இப்போ வேற மச்சாங்கிட்ட போய் சொன்னால் மச்சான் என்ன நினைப்பாருன்னே தெரியல. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு தானே நீங்களும் இருந்திருக்கீங்க ரவி அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? சரி, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போவோம். அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் நம்மளாவது விளக்கேற்றி வைப்போம். என்ன இந்த ஆளு எதுக்கு இம்பிட்டு வேகமாக ஓட்டம் கட்டிக்கிட்டு ஓடுறதுன்னு தெரியலையே. எப்பயும் இப்படி போக மாட்டதே. அதுவும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனோடனே ஆஸ்பத்திரிலேயே அவங்க அம்மாவை விட்டு நவராமல் இருந்த மனுஷன் இப்போ அவங்க அம்மாவை வீட்டில் விட்டுவிட்டு இந்த ஓட்டம் ஓடுறது என்னவா இருக்கும்? அதான் அப்புறம் பார்ப்போம். ஆஸ்பத்திரிக்கு எம்பிட்டு பில்லு அனுச்சுன்னு தெரியல, அதை முதல்ல கேட்டு விசாரிக்கணும். அவன் பாட்டுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் காசு அளிப்பான். அவங்க அக்காக்காரி ஆஸ்பத்திரி செலவும் பார்க்கணும், இந்த கிளவி ஆஸ்பத்திரி செலவும் பார்க்கணும். என் புருஷன் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த குடும்பமே அழிச்சு திங்கிறாங்க. நம்ம 10 ரூபா திங்கிறதுக்கு வழி இல்லை. இதுலேயும் இந்த கிளவி மாப்பிள்ளை என் மண்ணாங்கட்டின்னு சொல்லுவான். அவன் எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கானே தெரியல, துப்பு கெட்டவன். வந்து சும்மா சீனுக்கு மட்டும் அத்தை நொத்தேன்னு நடிப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபா எடுத்து பிசுற மாட்டான். எப்படி கைகாரனாக இருக்கான். சம்பாரித்து எங்கே தான் பதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியல.
ஆனால் அவங்கெல்லாம் உஷாராக இருக்காங்க. வருங்காலத்துக்கு என்னென்ன தேவை ஏதுன்னு சேஃப்டி பண்ணிக்கிட்டு. என் வீட்டு மனுஷன்னா ஏமாளி கணக்கா ஆத்தாக்காரி அக்காக்காரின்னு கொடுத்துக்கிட்டு உக்காந்துருக்கான். ரிப்போர்ட்டு பையன் வெளியே வச்சுருந்தா கூட எடுத்து பார்த்துருக்கலாம். அதையும் தூக்கிக்கிட்டே உள்ளே ஓட்டிட்டாளே இந்த நெட்ட பணமரம். சரி நம்மளே போய் எடுத்து பார்ப்போம்.